ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை நெருங்கியது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 720 ரூபாய் உயர்ந்து 99,680 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 12,500 ரூபாயை நெருங்கியது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 90 ரூபாய் உயர்ந்து 12,660 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 3,000 ரூபாய் உயர்ந்து 2,13,000 ரூபாய்க்கு விற்பனை. சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக விருப்பமனு விநியோகம் இன்று தொடக்கம். சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தொடக்கி வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டதற்காக பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலர் EPS நன்றி. தான் கண்ட போர்களெல்லாம் வெற்றி வாகை சூடியதோடு முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட தமிழ்வேந்தர் என புகழாரம். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. அதிமுகவிடம் பாஜக கேட்க திட்டமிட்டிருக்கும் தொகுதிகள் குறித்து விவாதித்ததாக தகவல். அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை. மரியாதை நிமித்தமாக மட்டுமே சந்தித்ததாக நயினார் நாகேந்திரன் விளக்கம். இல்ல, தொகுதி பங்கீடு பத்தோ கூட்டணி பத்தோ எதுவுமே நாங்க பேசல. மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்து உரையாடினேன். முதலமைச்சராக விஜய் வருவதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வதாக செங்கோட்டையன் பேட்டி. ஒரு தூய்மையான ஆட்சியை உருவாக்குவதற்கு, மக்கள் விரும்புகிற ஆட்சியை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியால் தமிழக முதலமைச்சராக 2026 வருவதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லோரும் பாராட்டுகிறார்கள், எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மையான மக்கள் விரும்பும் ஆட்சி அமையும் என உறுதி. ஈரோட்டில் நடைபெறவுள்ள விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கு என தனி இடம் ஒதுக்க முடிவு. 2000 பெண்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு. உதயநிதியை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. தமிழக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி கருத்து. சேர்த்திருக்கிறோம். அத்தனை பேரும் முழு மனதாக உதயநிதி ஸ்டாலின் இந்த இயக்கத்துக்கு வலுவூட்டக்கூடியவர் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எனவே அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதிக்குள் கூட்டணி தொடர்பாக இறுதி செய்யப்படும் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பேட்டி. இந்த மாத இறுதிக்குள் கூட்டணி உறுதியாகிவிடும் என எதிர்பார்த்த நிலையில் அது தள்ளி போவதாகவும் தகவல். வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைத்ததற்கு காரணமே தாம்தான் என பாமக MLA GK மணி பேட்டி. அன்புமணிக்கு எந்த கெடுதலும் துரோகமும் மனதில் கூட நினைத்தது கிடையாது எனவும் உருக்கம். தந்தையுடன் சேர்ந்து செயல்படுவதாக அன்புமணி கூறினால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என பாமக MLA GK மணி உறுதி. தந்தையும் மகனும் இணைந்து செயல்படுவார்கள் என்றால் கட்சியை விட்டு விலகவும் தயார் எனவும் அறிவிப்பு. அன்புமணி ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியே போயிடுறோம். என்ன GK மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் ஞானசேகரனை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவு ரத்து. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் தீப உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை. கார்த்திகை தீபத்தை வீட்டில் ஏற்றும் தீபம் போல் மனுதாரர் நினைப்பதாக கோவில் நிர்வாகம் வாதம். சென்னையில் உரிமம் பெறாமல் நாய்கள் வளர்த்தால் இன்று முதல் அபராதம். உரிமம் பெறாத வளர்ப்பு நாய்களை கண்டறிய 15 குழுக்களை அமைத்து சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. வட இந்தியாவில் வாட்டும் குளிரால் பொதுமக்கள் அவதி. வெப்பநிலை மேலும் குறையும் என்ற அறிவிப்பால் மேலும் அச்சம். மக்கள் மூச்சுவிட சிரமப்படும் அளவுக்கு டெல்லியில் காற்றின் தரம் மோசமடைந்தது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல். புதிய தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் இன்று பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திரௌபதி முர்மு முன்னிலையில் பதவி பிரமாணம். கேரளாவில் நடிகை பாலியல் சம்பவத்தை திட்டமிட்டவர்கள் சுதந்திரமாக உள்ளனர். நடிகர் திலீப்பின் முன்னாள் மனைவியும் நடிகையுமான மஞ்சு வாரியர் கருத்து. நாட்டோ அமைப்பில் இணைத்துக் கொள்ளும் கோரிக்கையை விலக்கிக் கொள்ள தயார் என ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. யுக்ரைன் பாதுகாப்புக்கு மேற்கத்திய நாடுகள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. சீனாவில் அதிவேகமாக இயங்கும் ஆளில்லாத சிறிய ரக விமானத்தை இயக்கி சோதனை. சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்ததாக அறிவிப்பு. கனமழை வெள்ளத்தால் உருகுலைந்தது பொலிவியா. ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 20 பேரை தேடும் பணி தீவிரம். வரும் ஜனவரி முதல் மெர்சிடிஸ் பென்ஸ் கார்களின் விலையை 2% உயர்த்த இருப்பதாக தகவல். உற்பத்தி செலவு மற்றும் இந்திய ரூபாயின் வீழ்ச்சி காரணமாக முடிவு. காங்கிரஸ் தேசிய தலைமையுடனான தமிழ்நாடு நிர்வாகிகள் சந்திப்பு 1 வாரத்திற்கு ஒத்திவைப்பு. தேர்தலில் வெற்றி வியூகம், பரப்புரை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க இருப்பதாக தகவல். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்தில் அல்லது கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு டெல்லியில மீண்டும் என்னுடைய அகில இந்திய தலைவரோடு ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. ஆகையால் இன்று நடக்க இருந்த கூட்டம் 1 வாரம் தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது.